ஆண்டவரே உங்களுக்கு ஐயா கொடுக்கிறோம், இதாவே கொடுக்கிறோம். மூன்றாம் காலம் வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. பிள்ளைகள் முப்பத்தி படக்கூடாது, உபத்திரப்படக்கூடாது, பிள்ளைகள் உபத்திரப்படக்கூடாது, உபத்திரப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஐயா. நல்ல வாய்க்கறி சோதனை சொல்லி ஜோக்கணும். குர்ராபா சம்பலா மதுரபலா ரத்ததா ஜெயம் ரத்ததா ஜெய ரத்தம் எல்லாம் கட்டு உடைக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு வந்து அங்கேயே போட்டு அங்கேயே போட்டு அங்கேயே போட்டு அங்கேயே போட்டோம். நல்ல கடைகள் உடையும், எல்லாம் கட்டு உடையும். நாம் மைப்பட கிரியை செய்யப்படுகிறோம் ஐயா. அடுத்த காலை வேலை ஆராதனை ஆசீர்வதியும், இந்த காலை வேலை ஆராதனை ஆசீர்வதி, மனமகிழ்ச்சி வேலை ஆசீர்வதியும். பிள்ளைகளை கொண்டு வந்து தூரத்தில் பக்கத்தில் பிள்ளைகள் உபத்திரமாக கொண்டு வர முடியப்படுகிறோம் ஐயா. ஆனால் வியாதிங்கிற பிள்ளைகள் காட்டுவது, ஆட்பிள்ளைகள் பிள்ளைகள் காட்டுவோம், பிள்ளைகள் பிள்ளைகள் காட்டுவதுரா. அது நடக்க முடியாத பிள்ளைகள் காட்டுவது, வியாதியை வயதானவர்களை காட்டுவது ஐயா. வியாதிகள் பிள்ளைகள் காட்டுவது உபத்திரமாக கொண்டு வந்து நீர் நாமத்தை மயப்பட முடியாது. கர்த்தாவே கிரியை செய்யப்படுகிறோம் ஐயா. எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம், படிப்புகளுக்காக வயது அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கிருபையில வழிநடத்துவோம். அந்த மனமிச்சனாலே ஆசீர்வதியும். ஆத்மங்கள் கொண்டு ஒரு பொறுப்போடு நாமத்தை மாதிரி கிரியை செய்யும். இயேசு நாமத்தான் பிதாவே சோதரம் சோதரம் சோதரம். எந்த நுள்ளும் புது கவியாளை பொங்க இயேசுவை பாடிடு. எந்த நுள்ளும் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமோ ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவே. நித்தமும் அருளை கத்தனை கொண்டாடுவே. நித்தமும் அருளை கத்தனை கொண்டாடுவே. எந்த காலம் முழுவதும் காத்தாரே வேதமும் அணுகாமல். எந்த காலம் முழுவதும் காத்தாரே வேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆற்றிலே பொழிந்தெனக்கென்றும் முகமென நடித்தாரே. சொந்தமாக ஆற்றில் பொழிந்தெனக்கென்றும் முகமென நடித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்மையெல்லாம் இயேசுவை பாடிடுவே. கிருபைகள் நித்தமும் அருளி கத்தனை கொண்டாடுவே. கிருபை நித்தமும் அருளிய கத்தனை கொண்டாடுவே.
போராட்டம் வந்த பொழுது கர்த்தர் நம்மோடு நடத்தின கை வைத்து நமக்கு எதிராக இருக்கிற போராட்டம் நமக்கு வரக்கூடாது, போராட்டம் சோதனை வரக்கூடாது, லாக்டவுன் வரக்கூடாது. கை வைத்து நல்ல வாய்ப்பு சொல்லிடுவோம். அது நம்ம ஜெபிக்கிறது நமக்கு நடக்கும். நம்ம என்ன ஜெபிக்கிறது நல்ல வாய்ப்பு இருந்து அது சோத்திரம் சோத்திரம் உம் பாகம் பணிந்து என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவே எதையா உங்க நண்பு உள்ள பங்குதி எதையா உங்க நண்பு உள்ள பங்குதி பாகம் கையெழுத்து துதியே உம்மை என்று யாரை பாடுவே எதையா உங்க நண்பு Hare
என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்மை உள்ள ஏசையா உந்த நன்மை உள்ள அடிக்கடி நிலைத்திருக்கும் ஒளியாயடியே கடந்திலங்க அடிக்கடி நிலைத்திருக்கும் ஒளியாயடியே கடந்திலங்க இலை கருதி அதை பிடுங்கி கரை காதலை பமுட்டி இலை கருதி அதை பிடுங்கி கரை காதலை பமுட்டி என்னாலும் துதியே உன்னை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்த நன்மை உள்ளம் பொங்குதே ஏசையா உந்த நன்மை உள்ளம் பொங்குதே என் நிதையே செய்கவினி எனது இறைவா ஆறுயிரே என் நிதையே செய்கவினி எனது இறைவா ஆறுயிரே மலை மீதிலே திருவை தொமந்தேகினார் மலை மீதிலே திருவை தொமந்தேகினார் உன்னத பிதாவின் சித்தமா உத்தம ரத்தம் சிந்தினார் உன்னத பிதாவின் சித்தமா உத்தம
வணங்க கழுத்துடனே வழுவி போகும் ஆத்துமாவே வந்துடி இயேசு வண்டே கையெழுத்து கண்ணு மூடுவோம். எல்லா கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் கொள்கதா மலை மீதிலே தன்னுடைய ரத்தத்தை சிந்த முடியாது இயேசு தொலைத்தில் வந்தா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுது. ஆமா ஆண்டவரே, எங்களுக்காக தொலைத்தில் வந்தபடி நான் சுமக்கிறோம். ஒரு வாய்த்தல் சோதனை சொல்லுவோம். வாய்த்தல் சோதனை சொல்லுவோம். எல்லாரும் வாய்த்தந்த ஆண்டவரே, தொலைத்தில் வந்ததனுடைய நோக்கம் ஆண்டவரே நிறைவேறுபடியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் அழைத்தனுடைய நோக்கம் நிறைவேறுபடி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் சோதனைங்க? அல்லேலூயா. எல்லாரும் வாய்த்திருந்து கை உயர்த்தி ஆண்டவர் இந்த நாளில் மனமட்சி நாளில் ஒரு அற்புதத்தை செய்ய வேணும். மனமட்சி ஆண்டு கத்தர் அற்புதம் செய்ய வேணும். கை வச்சு நல்லா வாய்த்தல் சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. ನನ್ನ ಯೇಸು ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ, ನನ್ನ ರಕ್ಷಕನೇ, ನೀ ನನ್ನ ರಕ್ಷಕನೇ. ನನ್ನ ಯೇಸು ನೀ ನನ್ನ ಜೀವಿತವೇ, ನೀ ನನ್ನ ಎಲ್ಲವೂ,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ரட்சகனே நன்ன ரட்சகனே நன்ன ரட்சகனே நன்ன ரட்சகனே நன்ன ரட்சகனே. இன்னைக்கு எடுக்கிற சப்ஜெக்ட் தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையின் 7 அஸ்திவார உபதேசங்கள். புதிய ஏற்பாட்டு சபையின் 7 அஸ்திவார உபதேசங்கள். 7 ஃபவுண்டேஷன், 7 டாக்ட்ரின் ஃபவுண்டேஷன் சொல்லப்படுகிறது. அந்த உபதேசத்தினுடைய ஃபவுண்டேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேணும். 7 உபதேசம், சபையினுடைய 7 உபதேசம். அப்ப நம்ம அந்த 7 உபதேசங்கள் என்னென்ன, அதுல நம்ம நிக்கணும்னா தான், நிக்கணும்னு சொன்னாக்க நமக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு நமக்கு தேவையானால் அந்த உபதேசத்துல நினைச்சிருக்க வேண்டும். முதலாவது மனப்பட வாசிக்க பார்க்கலாம். நீங்க வீட்டுல போய் சும்மா உட்கார்ந்து இருக்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 38-47 மட்டும் வாசிங்க. ஆனா அதுல இருக்கிற சப்ஜெக்ட் 7 காரியங்களை இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். மனப்பட வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடி 17ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்போஸ்தலர் நடபடி 17:30. அப்போஸ்தலர் நடபடி 17:30. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாத பொழுதுதான் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிற மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா. முதலாவது உபதேச ஃபவுண்டேஷன், அஸ்திவார உபதேசத்தினுடைய முதல் காரியம் மனம் திரும்ப வேண்டும். அறியாம இருந்த காலத்துல கர்த்தர் பேசாம இருந்தாரு. இப்பொழுது அறிவு பெருத்து போச்சு, ஞானம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் பைபிளை தூக்கிட்டு வர்றதுல வெக்கப்படுறாங்க. எல்லாம் செல்லுதான் வர்றாங்க, செல்லுதான் படிக்கிறாங்க, எல்லாம் இது பண்ணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டாங்க, பைபிளை தூக்க வெக்கமா இருக்கிறது. ஆனா அந்த காலத்துல பைபிளை ஊழியக்காரர் சொன்னாரு, தம்பி இந்த பைபிளை சுமந்தீங்கன்னா வயசான காலத்துல இந்த பைபிளை சுமக்கணும்னு சொன்னாரு. ஒரு அளவுல சொல்லுவோமா, இந்த பைபிளை தூக்கி சுமங்க, பைபிளை தூக்கி சுமந்தீங்கன்னாக்க இந்த வயசான காலத்துல இந்த வேதங்களை சுமக்கணும்னு சொன்னாரு. ஆக நீங்க வேதத்தை வெக்கப்படாம வேதத்தை தூக்கிட்டு வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனுஷ முன்பாக வெக்கப்படுவாய், ஆனால் தேவன் கர்த்தர் சொல்றாரு, நான் என்னோட பிதா முன்பாக நான் வெக்கப்படுத்தேன்னு சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 10 சுவிசேஷம் வேகமா வச்சேன்னு வச்சுக்கிற, வேகமா வசனம் வரும். வேகம் இல்லைனாக்க வசனம் கிடைக்காது. வரதுலேருந்து வரதனம் ஸ்டார்ட் பண்ண ஸ்டாப் பண்ற மாதிரி ஆடக்கூடாது. வாசிங்களா 10ஆம் அதிகாரம் 32-33. மத்தேயு 10:32-33. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அறிக்கை பண்ணுவேன். பைபிளை தூக்க வெக்கப்பட்டு இருப்பாயானால், மறுதளிப்பாயானால், நான் தேவனுடைய மனுஷன் சொல்ல மறுதளிப்பாயானால், அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன். பரலோகமே வர முடியாத அர்த்தம். எல்லாருக்கும் பயத்தை தூக்கிட்டு போ, பைபிளை தூக்கிட்டு போ, பைபிளை காட்டு. திஸ் இஸ் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கை இதுதான். அல்ல ஒரு அளவுல சொல்லுமா, சொல்லுமா. அங்க என்ன இருக்கு, பேசிக்க படம் இருக்குது, சர்ச்சு படம் இருக்குது, என்னென்ன இருக்குது. அதுலயே ஆண்டோடைய வசனம் இருந்தாங்க. கத்துறதுக்கு ஒரு ஐயா அந்த செல்லுல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நான் அன்னைக்கு ஒரு போன் அடிக்கணும்னு சொல்லி போன் இப்படி திரும்பினா எல்லாம் ஒரு நிர்வாண படத்தை வந்துருச்சு. ஐயோ சொல்ற என்ன மாதிரி போச்சு பார்த்தேன் நான். அதுல எனக்கு செல்ல வேண்டாம்னு சொன்னேன் நான். செல்ல வேண்டாம், எனக்கு வேண்டாம், பையன் சொன்னேன் நான். ஏன் சொல்றேன்னா, எல்லாம் கெட்டு போறதுக்கு அது எல்லாம் அங்க இருக்கு. உண்டா இல்லையா? கெட்டு போறதுக்கு அங்க இல்ல இருக்கு. அதே வேதத்தை வச்சுனாக்க அப்ப ஆண்டவர் ஒத்திக்கு வரா, நம்ம குடும்பம் தலைக்குமா, நம்ம குடும்பம் ஆசிரியப்படுமா? அல்ல. தேவனுடைய சமூகத்தில் அறியாமையுள்ள நம்ம வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடி சீக்கிரம் அப்போஸ்தலர் நடபடி அறிவில்லாத நாளில் கர்த்தர் பேசாம இருந்தாரு. இப்ப அறிவு வந்துருச்சு. வேதத்தை தூக்கு, ஐயா புடிச்சுக்கிட்டு வா, 4 பேர் பார்க்கட்டு.
ஒரு சகோதரி பைபிளை தூக்கிட்டு வர்ற பொழுது ஒரு சகோதரன் பின்னால் பார்த்துட்டே வந்தார். அவர் எங்க போறன்னு வந்து சர்ச்சுக்குள்ள வந்தாங்க. அப்ப கூட்டம் முடிஞ்ச பிறகு, சர்ச்சு முடிஞ்ச பிறகு அந்த சகோதரன் வந்தாரு. ஐயா, இந்த அம்மா தான் எனக்கு பின்னால வந்தாங்க, இந்த பின்னால நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பைபிளை தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க பின்னாலேயே வந்தேன் சொல்லுமா. இது சாட்சி. அல்லேலூயா. வேதம் நமக்கு சாட்சியா இருக்கிறது. 4 பேர் பார்க்கறதுக்கு சாட்சியா இருக்கிறது. வழி நடத்துறது சாட்சியா இருக்கிறது. கைது ஒரு அளவு சொல்லுமா. நம்ம எப்பொழுதுமா நம்ம அறியாமையுள்ள காலத்துல பேசாம இருந்தாரு. இப்பொழுது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 16:16. முதலாவது மனம் திரும்புதல். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தருடைய கட்டளை. அடுத்த வாசிக்கலாம். மார்க்கு 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. அடுத்தது விசுவாசியாகவனோ என்னங்க? ஆக்கினைக்குள்ளாக பாழை பிள்ளை நல்ல தெரிஞ்சுங்க. ஞானத்துக்கு ஒப்பு கொடுங்க. உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்க வேணுமானா கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். சொல்லுமா. உங்களுடைய வாழ்க்கை நீங்க ஃபவுண்டேஷன். யுவர் லைஃப் இஸ் a foundation. ஆண்டவர் போட வேணும். ஃபவுண்டேஷன் ஒழுங்கா இருந்தாக்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபவுண்டேஷன் ஆடிட்டு இருந்தாக்க ஒண்ணுமே நடக்க முடியாது. தேவ சித்தத்தை நாம முதலாவது அறியாமையுள்ள காலத்துல பேசாம இருந்தாரு. இப்படி எல்லாம் கம்ப்யூட்டர் வந்துருச்சு. என்னென்னமா வருது. எங்க அமெரிக்காவில் ஒரு கிராமத்துல எந்த கிராமம் இருக்கோ அது இங்க உட்காந்துட்டு அந்த மேப்ல பாக்குறோம். மேப்ல பார்த்து அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படிப்பட்டதான சூழ்நிலையில அறிவு பெருத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அந்த காலம் தெரியாம இருந்தது. இப்பொழுது என்ன ஆயிப்போச்சு? அந்த அறிவு பெருத்ததுனால நீ எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்றாரு, நீ கண்டிப்பாக மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு என்ன பண்றாரு? கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அடுத்த வாக்கியம் 16:16. மார்க் 16:16. விசுவாசித்து ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது என்ன பண்ணும்? மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவதாக ஞானஸ்நானம் எடுக்க வேணும். பாடி பிள்ளைங்க, பாடி தம்பி பாருங்க, உங்களுக்கு சொல்லித்தர ஒரு காரியம் 18 வயசுக்கு மேல ஆகி போச்சுனாக்க ஞானஸ்நானத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது கேட்டுனாக்க ஆண்டவருடைய சித்தத்தை நாம செய்கிற பொழுது, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிற பொழுது நம்முடைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. எனக்கு அது வரல, இது வரல, அப்படி நடக்கணும், இப்படியா இருக்கு, நான் ரேங்க் வரல, நான் பாஸ் ஆகல, இது பண்ண அப்படின்னு நீ முதலாவது ஆண்டருக்கு என்ன பண்ணின? ஆண்டருக்கு ஜெபம் பண்ணனியா? வேதத்தை வாசிச்சியா? உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணீங்களா? அப்படி ஆண்டவர் நம்மளை பார்த்து திருப்பி கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். ராஜா கேட்கிறா, தானியேலே இடைவிடாம ஆராதிக்கணும் கர்த்தர் விதிக்க வல்லவர் இருந்தாரா? ஆமான், ஆம் ராஜாவே, நான் யாருக்கு தீங்கு செய்யல. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்துடைய வாயை கட்டி போட்டார். சொல்லுமா. வர்ற துன்பம் தொல்லை எது வந்தாலும் அதை கர்த்தர் மாற்ற வல்லவர். பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி சிறப்பெண்ணும் செய்பொருள் காண்பது அரிது. பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி சிறப்பெண்ணும் தன்மை பொருள் காண்பது அரிது. பிறவா துன்பப்படுவது காரணத்தோடுதான். பிறவா துன்பத்தை பிறவி துன்பம் நம்ம படுறோம். துன்பப்படணும், துன்பப்பட்டாக வேணும், கஷ்டப்பட்டாக வேணும், போராட்டம் வந்தாக வேணும். அது இல்லைன்னா லைஃபே கிடையாது, வாழ்க்கை கிடையாது. துன்பம் யார் படுகிறார்களோ, கஷ்டம் யார் படுகிறார்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சொல்லுமா. துன்பம் இல்லாம ஒன்றாவது இல்லை. உபத்திரம் இருந்தால் தான் நம்ம உல்லாசமா இருக்க முடியும். வாசிங்க பார்க்கலாம். 2 Timothy 3:12 வாசிக்கணும். 2 Timothy 3:12 கடந்த நாள் வாசிக்கிறோம். கடந்த நாள் கூட வாசிச்சோம். சீக்கிரமா. அன்றியும் கிறிஸ்திய நிமித்தமாக தேவ பக்தியா நடக்க மனதா இருக்கிற யாவரும் துன்பப்படுவோம். வரும், உபத்திரம் வரும், அடிப்பான், உதைப்பான், திட்டுவான், விட மாட்டான், தச்சு விட மாட்டான், வாங்க தச்சு விட மாட்டான், மருமக தச்சு விட மாட்டான், புரிஞ்சன் தச்சு விட மாட்டான்.
சீக்கிரமாக ஜெபம் பண்ணணும்னு சொல்றது விட மாட்டாங்க. காரணம் என்ன? உனக்கு விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு விசுவாசம் இருக்கா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் பார்க்கிறாரு. அப்ப அது மூலம் யார் மூலமா பிசாசு தெரியுது? உன் மாமனார் மூலமா இருக்கலாம், புருஷன் மூலமா இருக்கலாம், மாமியார் மூலமா இருக்கலாம், அப்பா அம்மா மூலமா இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் வருதுனாக்க அது சத்துரு கொண்ட ஒரு காரியம் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். சொல்லுமா? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படாதவனோ 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 ஆக்கினை தீர்ப்படைவான். அல்லேலூயா. நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைகளாகி நம்ம ஆண்டோட சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேணும். இந்த பவுண்டேஷன் உபதேசம் நமக்குள்ள நினைச்சிருந்தா தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நினைச்சிருக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நினைச்சிருக்க வேண்டுமானா இந்த பவுண்டேஷன் கல், இது ஒரு 7 கல்லு பவுண்டேஷன் கல்லா வைக்க வேணும். அந்த கல்லை வச்சா தான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை மேல எழுத முடியும். அந்த கல்லு இல்லைன்னா, இந்த உபதேசம் இல்லைன்னா நம்ம மேல எழுதவே முடியாது. கைது சொல்லுமா? அல்லேலூயா. எவ்வளவு பிள்ளைகள் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேணும். ஒழுக்கம் உடைமை இடிமை இழுக்கும், இழந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இடிமை பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கத்தோடு வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. அல்லேலூயா. ஒழுக்கம் இல்லாத வாழ்கிறது கீழ் மக்களின் தன்மை. ஒழுக்கத்தோடு வாழ்வது மேல் மக்களின் தன்மை. ஒழுக்கத்தோடு வாழ்வது கீழ் மக்களின் தன்மை. ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒழுக்கத்தின்படியாக, சட்டத்தின்படியாக, உபதேசத்தின்படியாக நம்ம வாழ வேண்டுமானால் 7 உபதேசங்களையும் கை கொள்ள வேணும். கைக்கு நல்ல ஒரு சொல்லுவா, நல்ல ஒரு சொல்லுவா. நம்ம ஒழுக்கத்தோடு வாழ்கிற பொழுது நம்ம உயர்ந்த குடிகள் ஆகிறோம், உயர்ந்த ஜனங்களாக மாறுகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். உபாகமும் 4ஆம் அதிகாரம் 7-8. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7-8. Deuteronomy 4 chapter 7-8. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஹலோ, இன்னொருத்தர் வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நம்ம ஆண்டவருக்கு சொந்த ஜனம் பெரிய ஜாதி, பரிசுத்த ஜாதி. சொல்லுவா, சொல்லுவா. அவர் சொந்தமான ஜனம், பரிசுத்த ஜாதி, அவரோட கூட இருக்கிற பெரிய ஜாதியா காணப்படுகிறோம். இன்னைக்கு இருக்கிற அந்த ஜாதி அவன் என்ன பாவம் பண்றவன் கீழ் ஜாதி, பாவம் பண்ற கீழ் ஜாதி, பரிசுத்தம் இருக்கிற மேல் ஜாதி. சொல்லுவான். ஆமென். அல்லேலூயா. அதனால என்ன கேட்டாங்க, எல்லாரும் ஒரு காரியம் சொல்றான்னு கேட்டாங்க, வேத வசனத்தை நல்லா படிச்சிருந்தாங்க அவனை திருப்ப முடியும். வேத வசனத்தை விட்டு அவன் ஒண்ணும் நம்மளை மாற்றவே முடியாது. கையில் நல்ல ஒரு சொல்லுமா. ஆகவே சொல்லுகிறது மார்க் 16:16 வாசிங்க. மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஆமே. கை தூக்குற சொல்லுவா. முதலாவது மனம் திரும்ப வேணும், இந்த உலகத்தை விட வேணும், வேதத்தை கையில தூக்க வேணும், வேதத்தை படிச்சுட்டே இருக்க வேணும். வேலை நேரம் போக மற்ற நேரங்கள்ல ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்
இருக்கட்டும், கர்த்தருக்கு நம்ம செலவு பண்ண வேணும். அப்படி செலவு பண்ணணும்னு கேட்டாங்க, கர்த்தரை பார்த்து சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. எப்ப பாரு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருனாங்க, மலை மேல போயிடுவார், தனிச்சு போடுவாரு, காலையில போயிடுவார், ராத்திரி போயிடுவாரு. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம், அவர் பிதாவோடு இருக்க முடியாது. சொல்லுமா, நம்ம ஆண்டோடு கூட எந்த அளவு உறவாடுகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கற்று தருவாரு. ஆண்டோடு நம்ம உறவாடல, ஆண்டோடு உறவு இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே அதோட வேதனை போட்ட மாட்டாரு. அல்லேலூயா. அது இது எது வந்தாலும் சரி, கர்த்தரோடு நம்ம இருக்கிறோம், கர்த்தரோடு இருக்கிறோம்னா நம்ம எல்லாமே பின்னால வரும். நம்ம முன்னாள் ஆண்டவர் நோக்கி போயிட்டு இருக்க பின்னால ஆசீர்வாதம் நமக்கு பின்னால வந்துட்டே இருக்கும். சொல்லி பார்க்கலாம், என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போறது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டுமானா அவருடைய சித்தத்தை செய்வான், துப்புவான், பேசுவான், திட்டுவான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேணும். ஆகவே யார் விசுவாசமுள்ள பிள்ளைகளுக்கு சொல்லி தரேன், விசுவாசத்தோட ஞானம் பெற்றீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில மேல போக முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்படி இல்லைன்னா, ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா. விசுவாசத்தோடவனாய் ஞானம் பெற்றவன் ரட்சிக்கப்படாதவனோ. ஆமென். மூணாவதா நாம் பார்க்கலாம், பிலிப்பியர் 2:15. பிலிப்பியர் 2:15. மட்டும் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. 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 முதலாவது மனம் திரும்புதல், அடுத்து ஞான ஸ்நானம், அடுத்து பார்க்கிற பொழுது மாறுபாடான சந்ததி. நமக்கு முன்னால் இருக்கிற ஜனங்க மாறுபாடா இருக்கிறாங்க. அவங்களுடைய வழியே வேற, நம்முடைய வழியே வேற, நம்முடைய செயலே வேற, அவருடைய செயலே வேற. அவங்க ஒத்து வர முடியாது. ஆனபடியால் அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், எனக்கு குமாரனும் குமார்த்தியாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த நமக்கு பக்கத்தில் சுற்றியில் இருக்கிற என்ன சந்ததி அவங்க பேர் என்ன, அவங்களுக்கு என்ன சந்ததி பேரு? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அவங்களை விட்டு விலகணும். அவங்களோட நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட அவங்க எந்த வழியில போறாங்களோ அவங்கள நாம போறோம், அந்த வழியில நம்மளையும் சேர்த்துருவாங்க. அது நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய வழியே தனி வழி. அல்லேலூயா. அந்த வழி இயேசுடைய வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக எல்லா வசனம் தெரிஞ்சிருக்கோம். ஆனா நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல. தானியேல் என்ன பண்ணினான்னு கேட்டாங்க, அந்த முத்திரையிடப்பட்டிருக்கிற ராஜா கட்டளை வெளியாகப்பட்டிருக்கிற தெரிந்தும் பயப்படல. அவன் எப்பொழுதுமே செய்யறதான காரியத்தை 3 வேளையும் அவன் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தான். அல்லேலூயா. அவனை பிடித்து சிங்க கோயில போட்டதான வேளையில அந்த சிங்கத்துடைய வாயை கர்த்தர் அடைத்தான். சிங்கத்தை போல நாயை போல எவன் வந்தாலும் அவனோட வாயை அடைக்க கர்த்தரால முடியும். சொல்லுமா, சிங்கத்தை போல வரல, நாயை போல வரலாம், ஆனா வாயை அடைக்க வேணுமானா நீ என்ன செய்ய வேணும்? கர்த்தருடைய சமுதிரம் முழங்கால் பிடிவிடுவேன். ஆமென். போனலும் மாறுபடணும் சந்ததியை விட்டு விலகிறதான வேலையில கர்த்தர் நம்மை கரங்களை எடுப்பார், அவருடைய கையில எடுத்து நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. அது மட்டும் வாசிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது நாம் பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் பரிசுத்த ஆவி இல்லாம நாம சாட்சியா இருக்க முடியாது.
பரிசுத்தாவின் அனுபவம் நாம் பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன பண்றோம்? சாட்சிகளா இருக்கிறோம். பேதுரு தூங்கிட்டே கிடந்தான். மலை மேல மறுரூப மலை மேல போறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யாக்கோபு, யோவான், பேதுரு 3 பேரும் போறாங்க. வாசிங்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3-4 வருஷத்து வாசிங்க. சீக்கிரமா டைம் ஆகுது. மத்தேயு 17:3-4. இதெல்லாம் கவனிச்சுங்க. பேதுரு தூங்கிட்டு இருந்தார். லூக்காவில் இருக்குது, அந்த வசனத்தை எடுத்துருக்கு நேரம் இல்லை. பேதுரு தூங்கிட்டு இருந்த திடீர்னு நினைச்சு என்ன பண்ணா, பார்த்தாக்க அப்படியே பிரகாசம் இருக்குது. மோசே, எலியா எல்லாம் பிரகாசம் நின்றுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே பேதுருக்கு ஒரு உணர்ச்சி வந்துருது. அப்ப உணர்ச்சி வந்த உடனே சொல்றான், சொல்றான், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், இவருக்கு ஒரு கூடாரம் அப்படி போட்டு நல்ல. ஆனா எனக்கு ஒரு கூடாரம் போட்டு சொன்னானா? இல்ல, இயேசு கூடாரம் போட்டா அந்த கூடாரத்தை பேதுரு இருந்துடலாம். வாசிங்க இந்த வசனத்தை, வாசிங்க பார்க்கலாம், வாசிங்க பார்க்கலாம் சீக்கிரம். 3வது வருஷம் இல்லையா? நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம், எலியா ஒரு கூடாரம். எனக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரம் சொல்லல. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க பேதுரு இருக்கிறான். ஹலோ, இருக்கீங்களா? அவன் தூங்கிட்டு இருந்த பேதுரு, தூக்கம் இருக்கிற பேதுரு கெட்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. அங்க போய் ஆண்டவரே உங்க சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள் என்று அழுது ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு வந்து பார்த்தா பேதுரு தூங்கிட்டு இருக்கிறான், யோவான் தூங்கிட்டு இருக்கிறான், யாக்கோபு தூங்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவன் இப்ப அப்போஸ்தலர் நடபடி வாங்க. அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் நடபடி 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார். கைதூரலோ சொல்லுமா, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்க. அடுத்த 11ஆம் வசனம் 11 வாசிங்க. 14 வாசிங்க. 14 வாசிங்க. பேதுரு 11 கூட எழுந்து நின்று உரத்த சத்தமாய், யூதர்களே, வேலைக்காரன் முன்னாடி சத்தியமா தெரியாது, இயேசுவை தெரியாது சொன்ன பேதுரு, தூக்கத்தில் இருந்த பேதுரு, தூங்கின பேதுரு பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட உடனே இப்பொழுது சொல்றார், 14 சொல்றார், வாசிக்க. அப்பொழுது பேதுரு 11 கூட எழுந்து நின்று யூதர்களே, போதும். இப்போ பேதுரு பிரசங்கம் பண்ணினான வேளையில எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சொல்லுமா, நம்ம ஆவியானவருடைய வல்லமையெல்லாம் நிரப்பப்படுகிற பொழுது எந்த பிசாசு நம்ம எதிர்க்க முடியாது. சொல்லுமா, நம்ம கிட்ட அபிஷேகம் இருக்குமானால் நம்ம பக்கத்துல எந்த பிசாசு சத்துரும் வர முடியாது. வந்தாலும் ஒன்னும் நடக்காது. காரணம் என்ன? கர்த்தர் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமா ஆணுக்கு இடம் கொடுக்க மாட்டாரு. ஜீவன் போற அளவுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டா அவருடைய ஆவி, அவருடைய ஆத்மா, அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. சொல்லுமா, நமக்குள்ள எனக்குள்ள ஜீவன், கர்த்தருடைய ஜீவன் பரிசுத்த ஆவி இருக்குன்னு சொல்றது. சொல்லி பார்க்கலாம். இந்த பரிசுத்த தேவனை அறியாமல் இந்த பரிசுத்த ஆவி பிசாசு தொடவே முடியாது. அல்லேலூயா. இப்போ தூங்கிட்டு இருந்தான பேதுரு சொல்றான், உமக்கு ஒரு கூடாரம், அவங்க கூடாரம், எங்களுக்கு கூடாரம். இப்ப இவர் எங்க போவாரு?
பேதுரு எங்க போவாரு? இயேசுவோட ஒட்டிக்குவாரு. அப்படியே இயேசுவோட ஒட்டிக்கிறதான அனுபவத்தை, அந்த அன்பு பாருங்க, அவனோட பேச முடியாது. பேதுரு இயேசுவோட அப்படி பேச முடியாத ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே உம்மோடு நான் இருக்கிறேன், உம்மோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அந்த அன்புக்குள்ள நம்ம காணப்படுவோமானா, ஆண்டவர் பேதுரு விடவே இல்லை, கைவிடவே இல்லை. பின்னாலே ஓடி ஓடி பேதுரு பிடிச்சிட்டு வந்து அவன் ஊழியக்காரனா மாத்துறாரு. கைக்கு ஒரு அல்ல சொல்லுவோமா? மூணாவது, முதலாவது பார்க்கிறோம் மனம் திரும்புதல், இரண்டாவது பரிசுத்த ஆவி, மூணாவது மாறுபாடான தந்தை, நாலாவது நம்ம வாசிக்கலாம் எபேசியர் 2:18. எபேசியர் 2:18. இராமல் பாத்தீங்களா? இப்போ நமக்கு கேட்கிறது அப்போஸ்தல உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கைது சொல்லுமா? நம்ம சாதாரணமான ஜனங்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம யார் யார் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அந்நியரும் பாவிகளும் பரதேசிகளும் அக்கிரமங்களும் இல்லாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே பரிசுத்த பரலோக நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கும்படிக்கு அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கைக்கு சொல்லுவோமா? நம்முடைய சபை தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள், அப்படியே பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த அஸ்திபாரம் போடப்பட்டு சபை கட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுமா? இந்த அதிகாரம் வேதத்துல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை புஸ்தகம் இருக்குன்னு தெரியாது, சீசுடைய பேரை சொல்ல 12 சீசுடைய பேரை சொல்ல தெரியாது. அவன் ஊழியக்காரனா இருக்கிறான். 12 சீசுடைய பேரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல தெரியாது. முதல் நாள் என்ன பண்ணாரு அது தெரியாது. இரண்டாவது என்ன பண்ண அது தெரியாது. எரபையாம் ரெகபையாம் சொல்லுங்க பார்க்கலாம். எரபையாம் ரெகபையாம் சொல்லுங்க. எரபையாம் அடுத்தது ரெகபையாம். யார் எரபையாம்? யாரு? பக்கத்து வீட்டுக்குறாங்க. எரபையாம் யாரு? ரெகபையாமுடைய எதிரி. அல்லேலூயா. ரெகபையாம் சாலமோனுடைய குமாரன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ரெகபையாம் சாலமோனுடைய மகன். எரபையாம் சாலமோனுடைய வேலைக்காரனுடைய மகன். அப்ப சாலமோனுடைய வேலைக்காரனுடைய மகனாகிய எரபையாம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாயிட்டான். ஆனா சாலமோன் வரிய போட்டு 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 அதிகமாக்கிட்டான். அப்ப எல்லாம் ஜனங்க சொல்றாங்க, உங்க அப்பா வரிய போட்டு ஜாஸ்தி ஆக்கிட்டாரு, அதனால இந்த வரிய கம்மியாக்குன்னு சொல்லி ரெகபையாம் இடத்துல சொல்றாங்க. ரெகபையாம் இடத்துல சொன்ன போது அவன் போய் யார் இடத்துல கேட்கிறான்? வைஷ்ணவன் கிட்ட கேட்கிறான். வைஷ்ணவன் கிட்ட கேட்கிறான். வைஷ்ணவன், ஆமாப்பா கரெக்டப்பா, நீ எப்படியா அந்த வரிய கம்மி பண்ணினா அவங்க எல்லாம் இன்னும் சார்ந்து இருப்பாங்க, அதனால நீ வரிய கம்மி பண்ணுன்னு சொல்றான். டாக்ஸி கம்மி பண்ணுன்னு சொல்றாங்க வைஷ்ணவங்க. அதை விட்டுட்டு இவன் ரெகபையாம அவனோட வளர்ந்தாங்க பாருங்க, வாடி பண்ணுங்க, அவங்ககிட்ட போய் கேட்கிறாங்க, வரிய கம்மி பண்ணு சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க, நம்மளால ஜாலியா இருக்க வேணுமானா உங்க அப்பா போட்ட வரி அப்படியே இருந்தா நல்லது அப்படின்னு சொல்லிப்பட்டு யாரு ரெகபையாம் கிட்ட எல்லாம் துன்மார்க்க சகோதரமா இருக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க. ரெகபையாம் கிட்ட அவன் என்ன பண்றான்? வந்துட்டு சொல்றான், அந்த வயசானவங்களை ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவங்க வந்தவங்க கிட்ட சொல்றான், அந்த வரியை நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்பதான் இஸ்ரவேல் தேசம் ரெண்டாம் மாறுது, ரெண்டாவது பிரிக்கப்படுகிறது. ஒரு சொல்லுமா? யார் மூலமா? ரெகபையா மூலமாக 12 கோத்திரம் ரெண்டாக பிரிக்கப்படுகிறது. சரித்திரம். கைக்கு ஒரு சொல்லுமா? இந்த சரித்திரம் தெரியாதவன், வேதம் படிக்காதவன், ஊழியக்காரன். இந்த உலகத்தோடு போயிட்டு பவுண்டேஷன் டாக்டரிங் அஸ்திவார உபதேசம், இந்த அஸ்திவார உபதேசத்தை நம்ம அறிந்திருந்தாதான் நாம் முதலாவது நாம் விசுவாசிங்கன்னு சொல்ல முடியும். நம்ம பவுண்டேஷன் எது? இப்ப மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். பேச்சு எப்படி வாசிங்கம்மா? 2:18. அந்நியரும் இராமல்
ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் 22 வாசிங்க, 22 வாசிங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக பூர்த்தி கட்டப்பட்டு வருகிறது. ஆமை கைதுரல சொல்லுமா. நம்ம சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தப்பட சபையில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அப்படியானா நம்ம எது பரிசுத்த ஆவியினாலே சபையில இணைக்கப்பட்டிருக்கிறோம். கைதுரல சொல்லுமா. அல்லோரல சொல்லுமா. தேவனுடைய பிள்ளைகளை நம்ம சரியாக ஆண்டவர் சித்தத்தை செய்யாம நம்ம இருந்தோம்னு கேட்டனாங்க உண்மையாக என்ன கேட்டனாங்க பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். இந்த எதற்காக பிறந்திருக்கிறோமோ அந்த பிறப்பு என்னன்னு கேட்டாங்க ஒரு சமுத்திரத்து கடல்ல போகிற பிரயாணத்து போல இருக்கிறது. கடல்ல போற ஒரு தோணியில அல்லது கப்பல்ல ஒரு படகுல போறத போல நம்ம போய் கொண்டே இருக்கிறோம். அப்ப இந்த பிறவி பெருங்கடலை கடக்க வேணும். பிறவி பெருங்கடை எப்படி கடக்கணும்? அஸ்திவார உபதேசத்துல, அப்போஸ்தல உபதேசத்துல, பரிசுத்தருடைய உபதேசத்துல, ஐக்கியத்துல அது நம்ம காணப்படுவோமானா பிறவி பெருங்கடல் நீந்துவார். உபத்திரம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் அதில் நீந்துவார். அது நீந்தாத வந்து இறைவனடி சேர மாட்டாங்க. கைதுகுரல் சொல்லுமா. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். அப்ப இறைவனடி சேர வேணுமானால் பிறவி பெருங்கடல் இந்த 7 உபதேசங்களை கை கொண்டு நடந்தால்தான் நம்ம பரலோகம் போக முடியும். நல்ல கைதுகுரல் சொல்லுமா. நேற்றுக்கு பேப்பர்ல என்னோட அட்வைஸ் கொண்டு வந்திருக்குது. ஒரு பேப்பர்ல அந்த அட்வைஸ் மட்டும் பார்த்துருக்கிறாரு. நேற்றுக்கு பார்த்துட்டு ஒரு ஃபோன் பண்றாரு. என்னப்பா இப்படி பார்த்தேன் அட்வைஸ் அப்படி போட்டுருது அப்படியே அப்படி ஒன்று அவருக்கு பேச ஆரம்பிச்சார். அப்போ நான் சரிங்க 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 சொல்லிட்டு அப்போ அவருக்கு தெரிஞ்சு அவரு சிலதெல்லாம் காரியங்களை சொல்றாரு. எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு. இப்போ நம்ம கடைசியாக நான் கேட்டேன் தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்குன்னு கேட்டேன். தமிழ் எழுத்து எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல எத்தனை எழுத்து இருக்கு சொல்லுங்க? 26 எழுத்து இருக்கா? என்னென்ன எழுத்து சொல்லுங்க? 26 எழுத்து. அது எப்படி எழுதுறாங்க? தமிழ் எப்படி எழுதுறாங்க? போல்டு லெட்டர், ஸ்கிரிப்ட் லெட்டர், ஸ்மால் லெட்டர் சொல்ற. ஹலோ அண்டர்ஸ்டாண்ட்? இங்கிலீஷ் படிக்கிறது எப்படி எழுதுறது? ஸ்கிரிப்ட் லெட்டரு, அடுத்தது போல்டு லெட்டரு, அடுத்தது ஸ்மால் லெட்டர். உண்டா இல்லையா? தமிழ்ல அறிஞ்சிருக்க வேணும். அறியாம இதெல்லாம் தெரியாது. பிரசவம் பண்ற எவ்வளவு பிரசவம்? டேய் யார பிரசவம் பண்ற? வாசி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 2வது வாசிங்க. பிலிப்பியர் 4:2. பிலிப்பியர் 4:2. ஐயோ டைம் ஆகுமா? பிலிப்பியர் 4:2. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. எத்தனாவது அதிகாரம்? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்கு. பொருளாத வேட்டையாடி வேலையாட்களை எடுத்து வாசிக்கப்படுது. 3:2 வாசிக்க பின்ன. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. வேலைக்காரன் ஊழியக்காரன் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பொருளாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. ஒழுங்கா செய்யறான், ஒழுங்கா பண்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் என்ன? அவனுடைய ஒரு திருப்பம் கிடையாது, ஒரு மாற்றம் கிடையாது, அவனுக்கு பரிசுத்தம் கிடையாது, தேவனை அறிய அறிவு கிடையாது, பவுண்டேஷன் கிடையாது, டாக்டரின் கிடையாது. தேவ சமூகத்தில் நமக்கு ஒரு டாக்டரின் கொடுக்கப்பட்டது. அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதது போல இருந்தார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு? கட்டளை இடுகிறார். கைக்கு ஒரு சொல்லுமா, சொல்லுமா. பரிசுத்தம் கண்டிப்பா பெற்றுக் கொள்ள வேணும். அடுத்த நம்ம மாறுபட சந்ததியை நம்ம விட வேணும். பாவம் செய்கிற அக்கிரமத்துவக்கார சந்ததிகளை விட்டு நம்ம மனம் திரும்ப வேண்டும். அவங்களோடு பிரிஞ்சு போக வேண்டும். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. எபிரேயர் 13:22. 13:22.
எபிரேயர் 13:22 சீக்கிரம் வாசிங்கம்மா. சகோதரரே, ஆ நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயே, எபிரேயர் 13:22 பதிவுடா வாசிங்க. சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதான். கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சும்மா எப்படி இல்லை இப்படி அந்த வேத வந்து படிக்கிற பொழுது பொறுமையா படிக்கணும். பொறுமையா படிச்சாதான் அந்த வேத வசனமே நமக்கு புரியும். அல்லேலூயா. அவன் படிக்கிறதான விட தெளிவோடு படிக்க வேணும். அது தெளிவுள்ளவனா மற்ற நான் பேசுற பொழுது மற்றவங்களுக்கு புரிய வேணும். அந்த அர்த்தத்தை அறிய வேணும். அப்ப எதுக்காக நம்ம பிரசங்கம் பண்றோம்? எதுக்காக நம்ம ஆலயத்துக்கு வர்றோம்? வேதத்தை அறிந்து கொள்ள முடியாது. சொல்லுமா? அது எதுக்காக வர்றோம்? வாசிக்க பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24. எபிரேயர் 10:24. இல்ல 24 மட்டும் வாசிக்குமா? அன்புக்கும் ஏவப்படும்படி கவனித்து. அல்லேலூயா. ஒருவருக்கு எதுக்காக வர்றோம்? அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படி. அப்ப அப்படியானால் இந்த சபைக்கு வர்றவங்க எப்படி இருக்கணும்? அன்புள்ளவங்களா இருக்க வேணும். கையில் ஒரு சொல்லுமா? வம்பு பண்றவங்களா இருக்கக்கூடாது. அன்புள்ளவங்களா இருக்க வேணும். மற்றவங்களை அன்பு கூற வேணும். மற்றவங்களை சுவிசேஷம் சொல்ல வேணும். சத்தியம் சொல்ல வேணும். சாட்சி சொல்ல வேணும். என்ன நடந்து என்ற வாழ்க்கையில நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சு கம்மன் ஆயிடுறோம். உனக்கு என்ன நடந்தது? நீ சாட்சி சொல்லாம இருந்தீங்கன்னு கட்டளை மறுதளிக்கிற, நீ துரோகம் பண்ற. எனக்கு என்ன நடந்தது? இப்படி இருந்தது, இன்னைக்கு இன்னும் இருந்திருக்க மாட்டேன், ஆனா இன்னைக்கு இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் செய்த அற்புதம். அதை சொல்ல வேணும். மற்றவங்களுக்கு சொல்லவே வேண்டாமா? சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை சொல்ல வேணும். அந்த அற்புதத்தை சொல்ற பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு? பெரிய தன்மை செய்வாரு. நீங்க பாருங்க, மலேசியாவில் அந்த 40 வயசு அந்த ஐயா, அந்த அம்மாவுக்கு 38 வயசு, குழந்தை இல்ல. இந்த அம்மா பொண்ணு ஜெபம் பண்றாங்க. ஒரு பொண்ணு குழந்தை வருது. அந்த பொண்ணு 7 லாங்குவேஜ்ல ஒரு சீட் பண்றான். மலேசியா, அங்க சிங்கப்பூர், மற்ற நியூசிலாந்து இதெல்லாம் போற. இப்ப நம்ம சபை டெடிகேஷன் வருவாங்க. கர்த்தர் சித்தமானா ஏன் சொல்ல வரேன்னு கேட்டாங்க, அந்த கர்த்தர் கொடுத்ததுனால அந்த பிள்ளை கர்த்தருக்கு கொடுத்துட்டாங்க. சொல்லுமா? கர்த்தரை கொடுத்துறாங்க, பிள்ளை கர்த்தரையும் கொடுத்துறாங்க. அப்ப நீங்க உனக்கு என்ன பண்ணின? நீ வாங்கி வச்ச எல்லாத்தையும் துரோகம் பண்ற. கர்த்தருக்கு சாட்சி சொல்லு, ஆண்டவர்கிட்ட சொல்லு. சொல்லி ஆண்டு சொன்னதுல ஆத்மாவில கொண்டு வர பாரு. அது செய்யாம நம்ம இருக்கிறான்னு கேட்டனால கர்த்தருக்கு நம்ம துரோகம் பண்றவர்களாய் காணப்படுவோம். சொல்லுமா? தேவனுடைய நம்மளோட சாட்சி மற்றவரை பார்க்கிற போது எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணி அப்படி அறிகிற என்ன வாசனை? சொல்லுமா? தேவனுடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் மட்டுமே என்ன பண்ண வேணும்? மகிமைப்படுத்துவதை காணப்பட வேணும். ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற பொழுது கர்த்தர் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவார். இந்த உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்க வேணும். இந்த உபதேசத்தில் நிலைத்திருப்போமானால் என்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு பெரிய வீடாக காணப்படுவோம். மாளிகையாக காணப்படுவோம். கண்மலையில் கட்டப்பட்ட வீடாக இருப்போம். என்னன்னு கேட்டால் நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்திலே. கைதுகிறவர்கள் சொல்லுமா? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அதோட கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு? நாடுகளை வாசிக்கலாம் பாருங்க. 6வது ரோமர் 14:18. ரோமர் 14:18. சீக்கிரம். ரோமர் 14:18-19. மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்குபவர்களையும் நாடக்கடவோம். 19.
ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்திகளுக்கு உண்டாகத்தக்கவைகளையும் நாடக்கடவும் போஜனத்து நிமித்தம் தேவனுடைய 14ஆம் அதிகாரம் 18-19. அந்யோன்யம். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒதுக்கி போக கூடாது. நம்ம ஒதுக்கி போகாம தேவ ஐக்கியத்தில் காணப்பட்ட திருவிருந்துல பங்குள்ளவளா இருக்க வேணும். அவன் பார்க்கிற பொழுது திருவந்தி எடுத்த உடனே ஒருத்தர் விஷ் பண்ணிக்க வேணும். கை கொடுக்கறது இல்லை. இதுல எல்லாம் வந்து ஃபாரின்ல எல்லாம் கட்டி பிடிச்சிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆம்பளை பொம்பளை இல்லாம அப்படி அந்த கல்ச்சர்ல நம்மளுக்கு கனப்படுத்த ஒரு நம்ம என்ன பண்ண வேணும்? கனப்படுத்த வேணும். இன்னொரு வாசனத்தை வாசிக்கணும். நம்ம பாத்தீங்க 1 Corinthians 1ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்க பார்க்கலாம். 1 Corinthians 1:9-10. நமக்குள்ள இருந்த அன்பின் ஐக்கியம் நம்ம காணப்பட வேணும். அந்த அன்பின் ஐக்கியம் இருக்கிற பொழுதுதான் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவப்படும்படியாக சபைக்குடி வர வேணும். அவ அப்படி வர்ற பொழுது நம்ம யார் பார்க்கிறோம்? அம்மா நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறது. காப்பி டைம்ல போறது, டிஃபன் டைம்ல போறது, சாப்பாடு டைம்ல போறது, ஏறி போறது, இப்படி எல்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு பையன் அப்படித்தான் இது பண்ணுவாங்க. நாங்க பேச விட்டுட்டோம், ஆனா அவங்க சிதறி போயிட்டாங்க. சிதறி பதறி ஓடி அப்படி இது பண்ணுவாங்க. ஒருத்தர் சந்திக்கிறீங்களா, ஆலயத்தோடு வச்சுக்கணும். மற்றது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனாவசியமா வச்சுக்கூடாது. உங்க பேர் தெருவில் வரக்கூடாது. ரைட்டு, ஒரு அளவுல சொல்ல பார்க்கலாம். அல்லோட சொல்லுமா, அந்நியோன்யத்தினால் அற்பமுகத்தினாலும் அவன் காணப்பட வேணும். ஒரு வருஷம் 1 யோவான் 1:37. 1 யோவான் 1:37. 1 யோவான் 1:37. ஒன்று யோவான் 3 வாசிங்க. என்ன பண்ணிருக்காங்களா? ஐக்கியம் உள்ள ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவனை உங்களுக்கும் சொல்லுமா. யோவான் அப்போஸ்தலர் பர்வத மலையில பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் 17ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம். அவங்க 3 பேர் அங்க இருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற வேலையில எலியாவும் மோசேயும் மர்வமாக்கப்படுறாங்க. அங்க வெளிச்சமா காணப்படுறாங்க. பேதுரு தூங்கிட்டான். சடனா எந்திரிச்சிட்டு அதெல்லாம் பார்க்கணும். ஆண்டவரே, அவங்களுக்கு கூடாரம், அவங்க ஒரு கூடாரம், நம்ம ஒரு கூடாரம் அப்படி போடலாமா அப்படின்னு சொல்றான். அப்ப அதுல பார்க்கிற வேலையில அந்த அன்பு அவனை நெருக்கியது. அல்லேலூயா. அப்ப அந்த பேதுருக்கு என்ன சொல்றான்? ஆண்டவரே, எல்லாரும் போனாலும் நான் விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். இல்ல நீ முதல்ல நீதான் 3 தடவை மறுதளிக்க போறான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அது ஏசு பிடிக்க வந்து கத்தி எடுத்து முதல் வெட்டுறது யாரு? அல்லேலூயா. பேதுரு என்ன பண்ணா? காலை வெட்டிட்டான். காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவர் மேல வச்ச அன்பு. சொல்லுமா அது வாசிக்க. எபிரேயர் 12:4 வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் 12:4. எபிரேயர் 12:4. ஆமென். அல்லேலூயா. பாவத்தின் விரோதமா போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் எதிர்த்து என்னது பண்ண நம்ம இல்லை, தெருவில் போகணும், டாக்ஸ் கொடுக்க வேணும், இப்ப இது பண்ண வேணும். அங்க வர்ற பொழுது வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? எதிர்ப்பதுனாக்க அங்கதான் நிக்க வேணும். நம்ம போர்க்களத்தில் நிக்க வேணும். எங்க இருக்கணும்? போர்க்களத்தில் நிக்க வேணும். யுத்த களத்தில் நிக்க வேணும். தாவீது எங்க இருந்தா?
வந்தான்? கோலியாத் எங்க அடிச்சான்? தாவீது எங்க அடிச்சான்? யுத்த காலத்துல. அல்லேலூயா. அப்படியானால் அவன் ஆண்டவர் நம்ம என்ன பண்ண வேணும்? நமக்கு விரோதமா எழும்புற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்ப ஆண்டோட சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம எப்பொழுது இருக்க வேணும்? ஆண்டோட சித்தத்தை செய்யறதுக்கு ரெடியா? அது ரெடியா? செய்ய ரெடி. எப்பொழுது நான் ரெடி? எப்பொழுது ஆயத்தமா இருக்க? கல்யாணம் ஆகி 15 நாள் ஆச்சு, எனக்கு வேலை போயிடுச்சு. பெரிய சொல்றாங்க, பெரிய வரலாறு, பெரிய காரியம். அப்ப போயிட்டு 15 நாள் வேலைக்கு போனா உங்க வேலை இல்லப்பான்னு சொல்லிட்டான். கல்யாணம் வேற பண்ணியாச்சு, கூட ஒன்று பூ பிடிச்சிக்கிட்டேன். இப்போ வேலை கண்டுடும். ஒன்னு என்ன பண்ண, இப்போ பக்கத்துக்கு நின்று ஜோம் பண்ணேன். ஆண்டு ஜோம் பண்ண நான் போய் ஜோம் பண்ணது கத்தர் சொன்னாரு, பிரசங்கி 9:11 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு சொன்னேன், எங்கள் மாமனார் வீட்டுக்கு சொன்னேன், வேலை பிடிக்க மாதிரி விஷயம் அப்படின்ட்டு. ஒன்றும் கவலைப்படாத, ஜோம் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டுதான வேலை திடீர்னு ஒருத்தர் அது கொண்டு ஒரு சகோதரர் வந்தார். இந்த மாதிரி சேலத்துக்கு போகிறோம், அவுட்டேஜ் போகிறோம், ஒரு 3 நாள் வரீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க இடத்துல அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருந்தேன். அப்ளிகேஷன் கொடுத்துட்டு போயிட்டு இதுக்கு போயிட்டு அவுட்ரீச்சுக்கு போயிட்டேன், கூலிக்கு போயிட்டேன். கூலிக்கு போயிட்டு ஓப்பனிங் பேசிட்டு வருஷப்பட்டு மாற சொல்ல போகிறேன் அப்படின்னு தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். 2ஆம் நாள் ஆண்டு என்ன சொல்கிறேன், உனக்கு வேலை வந்து சொன்ன புறப்பட்டு போகணும்னு சொல்கிறார். உனக்கு வேலை வந்துருச்சு, புறப்பட்டு போகணும். உடனே எங்கே வந்துடு, இங்கே வந்து வேலைக்கு போனோம். 3 இடத்துல இன்டர்வியூ வந்திருக்கு. 3 இடத்துல போய் ரெண்டாவது இடத்துல எனக்கு கொஞ்சம் சம்பளம் இருந்துச்சு. அந்த இடத்துல நான் போயிட்டேன். எனக்கு பதிலாக அவங்க விட்டுட்டு போகிற திருமணம் நடக்குது, கல்யாணம். அதனால நீ என்னோட வேலையை பாருப்பா, அந்த சம்பளத்தை நீ வாங்கிக்க, நான் வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவன் என்ன பண்ணா, சாரி எனக்கு வேலை சம்பளம் கம்மி விடுங்க, அந்த வேலையை நான் செய்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு பதிலாக அவனை போட்டுட்டாங்க. எப்படி போட்டு துறவு பார்த்தீங்களா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 3 இடத்துல இன்டர்வியூல 2வது இடத்துல எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. நான் போகிறேன், அவன் கிராஸ் பண்ணி போகிறான். அப்படி என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஏழு இது பண்ணி நம்பனே கொடுத்துடலாம், துட்டே கொடுத்துடலாம். அப்படியாப்பா, சரி சரி, நான் ஒழுங்காக சம்பளம் அதிகமாக வாங்கிட்டு இருக்கிறேன், நான் போயிட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் போகிற சம்பளம் அல்ல, ஒன்றும் அல்ல, கெடுவான் கெடுவான். தெரியுது, என்னோட வாழ்க்கையில் நடந்த காரியம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எவன் கேடு நினைக்கிறான்னு நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா அவன் கெட்டு போறதுக்கு தான் நம்ம கேடு நினைக்கிறான். பார்க்கலாம், அவன் கெட்டு போவான். விநாச காலத்துல விபரீத புத்தி, அழிவுக்கு முன்னாடி அகந்த. என்னோட வாழ்க்கையின் பவுண்டேஷன் சரியா இருக்குமானா நாம் ஒன்றுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சொல்லுமா? அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவ சித்தத்தை நம்ம செய்யும். வாசிக்க பார்க்கலாம். ஒழுக்கம் உடைமை இடிமை, இழிந்த பிறப்பு ஆகிவிடும். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாகிவிடும். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுவதால் இழிந்த குடிப்பிறப்பாகும். அல்லேலூயா. மேல வாசித்தது கொஞ்சம் புரியாது, அது அப்படி ஒரு வார்த்தைய 4 சொல்லு இருக்கிறதுல அர்த்தம் இருக்கு. பாருங்க, ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். ஒழுக்கம் உடையவராக வாழ்வதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகும். ஒழுக்கம் தவறுவதால் இழிந்த குடிப்பிறப்பாகி விடுவார், இழிந்த ஜாதி ஆகி விடுவாங்க. ஒழுக்கத்தோடு நடந்த உயர்ந்த ஜாதி, ஒழுக்கம் நடந்த தாழ்ந்த ஜாதி. சொல்லுவா? அப்ப இந்த உபதேசத்துல யார் நிலைத்திருக்கிறார்களோ, உபதேசத்துப்படி யார் நடக்கிறார்களோ, வேத உபதேசம் இதெல்லாம் வந்து சும்மா இடையில கொடுக்குற நான் அட்வைஸ், இதெல்லாம் அது நம்ம எடுத்துக்கூடாது. எதை எடுத்துக்கணும்? ஆண்டுடைய வேத வார்த்தைகளை கேட்கணும். உலகத்தான சொல்லுவோம், உலகத்தானதை பேசுவோம், அதை பத்தி நம்ம கவலைப்படணும். நம்முடைய வாழ்க்கையில ஆத்மீகமான காரியங்கள் மேல போக வேணுமானா என்ன பண்ண வேணும்? ஆண்டோட சித்தத்தை நம்ம செய்ய வேணும். இந்த பிறவி பெருங்கடல் நீந்தாதால் இறைவனுடைய சேர பிறவி பெருங்கடல் ஆகிய இந்த சமுத்திரத்தை நம்ம தேடி போக வேணும், நம்ம நீந்தி போக வேணும். அடுத்தாக பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ண வேணும்? அப்போஸ்தலர் நடபடி 20:7. அப்போஸ்தலர் 20:7 டைம் ஆச்சு. வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து போதும். என்னது மறுபடியும் வச்சீங்க? வாரத்தின் முதல் நாளிலே ஆமே. சொல்லுமா? அடுத்ததாக 7ஆவதாக
வாரத்தில் அந்த பழைய புதிய ஏற்பாட்டு சமயத்தெல்லாம் வாரத்தில் முதல் நாள் இது பண்ணுவாங்க, வாரம். ஆனால் நம்ம மாதத்தில் முதல் வாரத்தில் நம்ம அப்பம் வைக்கிறோம். அல்லேலூயா. மாதத்துடைய முதல் வாரத்தில் அப்பம் வைக்கிறோம். அப்படி ஆனால் அப்போஸ்தலர் உபதேசத்தின்படியாக அப்பம் வைக்குதல் 7வது உபதேசம். 7வது காரியம் அப்பம் வைக்குதல். கேட்கிறல்ல சொல்லுவா. இந்த அப்பம் வைக்குதல் இன்னைக்கு அன்னைக்கு தெரியல, எதுக்காக இந்த ராபம் எடுக்கன்னு தெரியல. திருவள்ளுவர் நம்ம சொல்றோம், திருவள்ளுவர் சுத்தமா வர்றாங்களா இது தெரியாது. முன்னால முதல்ல நான் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 3 நாள் உபவாசம் போடுவோம். உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அதன் பிறகு என்னோட ஆவி ஆத்மா சரீரம் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நான் திருவள்ளுவர் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னாதான் நாங்கள் திருவள்ளுவர் கொடுப்போம். இப்ப கொஞ்சம் நாளெல்லாம் கடந்து போனதுனால இப்ப எல்லாரும் பிஸியா இருக்காங்க, உபவாசத்துக்கு வர்றதில்லை, நாங்களும் பேசாம ஆயிட்டோம். ஆனால் காரியம்னா நாங்க உபவாசம் இருக்கிறோம், ஆட சபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நாளைக்கு நாங்க பரலோகம் போகணும்னா எங்களுக்கு அக்கறை இருக்கு. அப்படின்னால்தான் உங்களை நாங்க சொல்றோம், வியாழன் வெள்ளி சனி 3 நாள் எப்படி உபவாசம் இருக்கிறோமோ அதை போல ஒரு நேரம் உபவாசம் இருந்து திருவிருந்து எடுக்க முடியாது. நம்ம ஆயத்தமா இருக்க வேணும். கை ஒரு சொல்லுமா, எப்ப ஏன் ஆயத்தமா இருக்க வேணும்? ஆவி ஆத்மா சரீரம் இந்த 3 பரிசுத்தம் இருந்தா தான் திருவிருந்து எடுக்க வேணும். அல்லேலூயா. அப்ப அப்படி இருக்கிறவங்க நம்ம பரலோகம் போக வேணுமானா நம்ம ஆயத்தமா இருக்க வேணும். ஒரு வசனம் எபிரேயர் 10:25 சீக்கிரமா. எபிரேயர் 10:25. அப்பம் வைக்க வேணும், அப்பம் வைக்க வேணும். சபை கூடி வர வேணும், சபையில வரணும். அல்லேலூயா. அது அன்எக்ஸ்பெக்டட் வியாதியா இருந்துச்சு, பையன் பரவாயில்ல, ஒன்றும் முடியல, வரல, மரணம் பரவாயில்ல. ஆனா விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு கறி வாங்கணும், மீன் வாங்கணும் சொல்லிட்டு ஆடிக்கு வராம இருந்தா அது உனக்கு தான் கேடு. ஹலோ, விருந்தாளி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க எது பண்ணீங்கன்னு கேட்டாங்க, அவங்கள போய் கவனிக்கணும், அங்க போகணும், இங்க போகணும், மார்க்கெட்டு போகணும் உட்கார்ந்தா அது உங்களுக்கு தான் கேடு. எங்க வீட்டுல என்ன பண்ண, காலையில் புறப்பட்டு இருக்கோம், நான் எங்க பிள்ளைங்க எல்லாம் 5 பேரும், எங்க அப்பனா 2 தம்பி மாதிரி வந்துட்டாங்க. எங்க அப்பனா தம்பி 2 பேர் வந்துட்டு நாங்க என்ன பண்ணோம், டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நீ எங்க வீட்டுல இருங்க, அங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரையில சர்ச்சுக்கு இல்ல நாங்க வரமாட்டோம். சரி வரட்டும் பரவாயில்ல, நீங்க வீட்டுல இருந்துங்க, சாவி கொடுத்துட்டு போறோம். இங்க வந்து அரிசி டப்பா இருக்குது, மாவு டப்பா இருக்குது, மிளகா டப்பா இருக்குது, இதெல்லாம் பாருங்க. 2 தம்பி எங்க அப்பாவும் நீங்க இருந்து சமைங்க, அவங்க அது சர்ச்சுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு அவங்க போயிட்டு அங்க போறதுக்கு என்ன பண்ண, அங்க ஹோட்டல போய் சாப்பிட்டு ரொம்ப நல்லதா போயிட்டு நான். அல்லேலூயா. யார் வந்தது? யார் வந்தது? எங்க அப்பன், எங்க தம்பிங்க. அப்ப நீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க பாக்க, எங்க அப்பா வந்துட்டாரு, டாடி வந்தாரு, டாடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா நம்மளது கிடையாது. ஆணுடைய சமத்துல என்ன பண்ணோம், மருத்துவர் அடக்கணும்னு சொன்ன மாதிரி எங்க அம்மா இறந்துட்டாங்க. 4 நாள் மீட்டிங், 1 நாள் மீட்டிங், 3 நாள்ல வெள்ளிக்கிழமை காலையில இறந்துட்டாங்க. ஆனா எங்களுக்கு மிஷத்தோடு கூட சொல்லல, டிக்கெட்டை ரிசர்வ் பண்ண, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி போறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொல்றேன், எங்க அம்மா வெள்ளிக்கிழமை காலையில் இறந்துட்டாங்க, இன்னைக்கு ராத்திரி நான் போலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு கழுப்பின் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்க கூடாது. மரித்தோர் அடக்க பண்ணட்டும். நான் சொல்லித்தரேன், வைராக்கியம் உங்களுக்கு அந்த ஆண்டவர் பற்றின வைராக்கியம் இருக்குமானா உண்மையாகவே கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஐயோ எங்க அப்பா இறந்துட்டாங்களே, ஐயோ எங்க அம்மா போயிட்டாங்க, நான் கன்வென்ஷன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீங்க பாத்துங்க அப்படின்னு போயிட்டாங்க. கதி என்ன ஆகும் சொல்லுங்க. ஹலோ இருக்கீங்களா? பாக்கலாம் புரியுதா? வானோட பிள்ளைகள் எந்த ஒரு வைராக்கியம் இருக்கணும். கலப்பின் மேல கைய வச்சுட்டாங்க, பின்னிட்டு பார்க்க கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வரும், காலையில் வர்றாங்க, சாயங்காலம் வர்றதில்லை. இன்னொரு சபை, இன்னொரு இது அங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம உண்மையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நமக்கு உண்மையா தருவாரு. எனக்கு அது கிடைக்கல, இது நீ எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும், நான் எந்த அளவுக்கு நிஜமா இருக்கிறோம், எந்த அளவுக்கு கர்த்தரோட சித்தத்தை செய்கிறோம். அப்படி செய்யாத படியினாலதான் சில வேலை மாறுபடுனா உண்மையுள்ளவனுக்கு உண்மையுள்ளவனாக இருக்கு. கைது சொல்லுமா, மாறுபடுகளுக்கு மாறுபடுகிற தெய்வமா இருக்கிறாரு. சங்கீதம் அழகா சொல்லி இருக்கு. அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம இந்த 7 முதலாவது சொன்ன என்னன்னு சொல்லுங்க, மனம் திரும்புதல்,
ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, மாறுபடும் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம் இருக்க வேணும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளோடு அந்நியனோடு இருக்கணும். அப்பம் பெற்றோடு இருக்க வேணும். இதெல்லாம் இருக்கிறதா வேலைதான். எல்லாத்தையும் சேர்த்து நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38, 47 வீட்டுல வாசிங்க. அந்த 7 உபதேசங்களும் அங்க இருக்கிறது. அந்த 7 உபதேசத்துல யார் உட்பட்டு இருக்காங்களோ அவங்க தான் அப்போஸ்தல சபை, மணவாட்டி சபை, பரிசுத்தனுடைய ஐக்கியம். அது நம்ம ஆண்டவராய் இயேசு வரும் பொழுது நம்ம கடந்து போக முடியும். இப்போ ஒரு நிமிஷம் எழுப்பி இருப்போம். அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாத போல இருந்தார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனிதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அறியாமையுள்ள காலங்களில் 18 வயசுக்கு மேல ஒன்றும் தெரியாது பிள்ளைங்களுக்கு. 18 வயசுக்கு மேல எல்லாம் தெரியும். எல்லாம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. செல்லுல என்னென்ன வருது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. 18 வயசுக்கு முன்னால் தெரியாம இருந்தால் 18 வயசுக்கு முன்னால தெரியும். அவங்களுக்கு எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேணும். இயேசு ஏற்றுக்கொள்ள வேணும். நாட்டோடு எடுக்க வேணும். பிள்ளைங்களுக்கு சொல்ல வேணும். அப்படித்தான் நம்ம பிள்ளைங்க, நம்ம பசங்க, நம்ம வீட்டில் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் நீதிமான் தந்தையா மாற்றப்பட முடியும். அப்படி இல்லாம இருக்குமானால் கர்த்தர் விலகிடுவாரு. கர்த்தர் விலகிட்டாங்க நமக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அப்போ சொல்ல உபதேசம் இருதயங்கள் என்பவருடைய அஸ்திவாரத்தின் மேல கட்டப்பட்ட சபையா இருக்கிற பொழுது நாம் அந்த சபையில நிலைத்திருப்பதுதான் நமக்கு நல்லது. கையை தூக்கி எல்லாரும் வாய்த்தை சோதனை சொல்லுவாங்களா? நல்ல வாய்த்தை சோதனை எங்களோடு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களோட இடைப்படுத்த ஸ்தோத்திரம். சங்கீதத்தின் மூலமாக, பாட்டின் மூலமாக, வேத வசனத்தின் மூலமாக சபையுடைய அஸ்திவாரத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிற வேத வாக்கியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அதை கேட்டதான பிள்ளைகள் எந்த அளவுக்கு கேட்டாங்க, எந்த அளவுக்கு புரிந்தது என்று எங்களுக்கு தெரியாத ஆண்டவர். ஆனால் எங்களுடைய வேலை நம்ம சத்தியத்தை சொல்லும்படியாக கொடுத்திருக்கிற வேலை நம்ம செய்திருக்கிறோம் ஆண்டவர். நடுகிறவன் அல்ல, எதிர்பார்ச்சவன் அல்ல, நட்டது ஒருவன், எதிர்பார்ச்சவன் அல்ல ஒருவன். ஆனால் விளைய செய்கிற ஒரு நீரா இருக்கிறார் ஆண்டவர். இது விளைய செய்ய முடியப்படுகிறோம். பொருட்படுத்துவதற்கு மற்றவர்களையும் மாற்றி பதியும் அந்த பிள்ளைங்க வராத பிள்ளைங்க எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையில வழிநடத்து. சாயங்காலம் கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரங்கள் எல்லா ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையில வழிநடத்து. நாமத்தை பொருட்படுத்துகளை மாற்றி பதியும் இயேசு நாமத்தினால் கட்டுவோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு வருஷ நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவள் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவினோடு அந்நியன் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு வருவாரிலும் நம்முடைய கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.